திருச்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். நான் திருச்சியில நாடாளுமன்ற தேர்தல் நிற்கும் போது என் மீது வீசப்பட்ட முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? வைகோ மகன், வைகோ நல்லவர் தான், சரிதான், மகன் நல்லா படிச்சிருக்கிறான், ஆளு அழகா இருக்கிறாரு. ஆனா இங்க வந்து திருச்சி வந்து அவர் வேறூரு, அவர் மெட்ராஸ் இருப்பாரா, அவர் ஊரு தென்காசியில் இருப்பாரா, நீங்க திருச்சியில இருக்க போறாரு, அவர் மண்ணின் மைந்தன் கிடையாது, அவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் என்னுடைய 18 மாசம் நான் எம்பி ஆகி 18 மாசம் இன்னைக்கு திருச்சி மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு எம்பியை நாங்க பார்த்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி ரங்கராஜன் குமாரமங்கலம்னு ஒருத்தர் இருந்தார், அமைச்சரா இருந்தார். அவரு ஒரு பெரிய தேசிய இயக்கம் காங்கிரஸ் இருந்தாரு, அதுக்கப்புறம் பாஜக அமைச்சரா இருந்தார். அவரு ஒரு பெரிய தேசிய கட்சியில அமைச்சரா ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பத்துல வந்த ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர் நிறைய செஞ்சார். ஆனால் நான் ஒரு சிறிய கட்சி, ஒரு எம்பி. இன்னைக்கு நான் சொல்றேன், மாறுதட்டி சொல்றேன், நான் இந்த 18 மாசத்துல அந்த ரங்கராஜன் புது பஸ் ஸ்டாண்டு தென்காசியிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வேண்டும் என்று கேட்ட திமு ராஜேந்திரன் மண்ணின் மைந்தரா? ஒரு வார்த்தை மூச்சு விடாத நீங்கள் மண்ணின் மைந்தரா? எனது கேள்விக்கு உங்களிடத்திலே பதில் வேண்டும். இன்னொன்று சொல்லுகிறீர்கள், வெளியூரில் இருந்து வந்து போட்டியிட்டவர் என்று. நான் வெளியூரா? உங்கள் உறவினர்கள் அங்கே இல்லையா? இங்கே எங்கள் குலதெய்வத்தை கொண்டாடுகிற 2000 குடும்பங்கள் இந்த தொகுதியில் இல்லையா? புளியரை தெற்குமேடு எங்கள் பாட்டி பூட்டி பிறந்த ஊர். உயிரோடு இருக்கிற என் தாயாரை கொண்டு வந்து செங்கோட்டையில் பேச வைக்கட்டுமா? உங்களுடைய திட்டங்களை பேசுங்கள், என்ன செய்தீர்கள் என்பதை பேசுங்கள். நாளை ஒருபோது சங்கரங்கோயில் தொகுதி பொது தொகுதி ஆகிவிட்டால் நீங்கள் அங்கே வந்து போட்டியிட வேண்டிய நிலை ஏற்பட்டால் உங்கள் கதி என்ன? இந்த பேச்சை அன்றைக்கு எதிரொலிக்க வேண்டும், இந்த பேச்சை அன்றைக்கு போட்டால் உங்கள் நிலை என்ன? ஆகவே நீங்கள் வந்து தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறேன், என்ன செய்வேன் என்று பேசுங்கள். நாங்கள் எங்கள் ஆட்சியினுடைய சாதனைகளை பேசுகிறோம், எங்களுடைய சிறப்புகளை சொல்லுகிறோம், வந்தால் என்ன செய்வோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கடையநல்லூர் தொகுதியில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி அமைக்கப்படும் என்கிற வாக்குறுதியை தருகிறோம். வனவிலங்குகள் தொல்லைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்கிற வாக்குறுதியை தருகிறோம். நெல்லுக்கு தேவையான கிட்டங்கி வசதி ஏற்படுத்துவோம் என்று சொல்லுகிறோம். தேங்காய்க்கு உலர்களம் அமைக்கப்படும் என்று சொல்லுகிறோம். இங்க இருக்கிற இஸ்லாமியர், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் உலகில் எந்த நாடுகளில் ஆபத்துகளில் சிக்கிக் கொண்டாலும் சக்தி வாய்ந்த எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோவை பயன்படுத்தி அவர்களை பாதுகாப்போம், அவர்களை பத்திரமாக கொண்டு வந்து தாய்நாட்டுக்கு திருப்பி கொண்டு வருவோம் என்கிற வாக்குறுதியை கொடுக்கிறோம். இப்படி நீங்கள் சொல்லுங்கள். 2001 எங்க ஊர்ல இருந்து சுப்பையா பாண்டியனை அம்மையார் ஜெயலலிதா இங்க கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்குனாங்களே, அப்ப உங்க அம்மா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தப்பு செஞ்சுட்டாங்களா? அதுக்கு பதில் சொல்லலையே நீங்க. இன்னும் சிவகாசி ராஜேந்திர பாலாஜியை கொண்டு வந்து நீங்க அப்பா அப்பான்னு சொல்ற எடப்பாடி அங்க ராஜபாளையத்தில் நிப்பாட்டினார, அது என்னது? மண்ணின் மைந்தர் பிரச்சனை, அது என்னது? நம்ம 1000 பேரில பிறந்த நம்ம அண்ணன் தென்காசி தொகுதி நம்ம எசக்கி சுப்பையாவை அம்பாசமுத்திரத்தில் நிப்பாட்டி இருக்காங்களே அதிமுகவில், அது என்னது? 1972 நாட்டாம வேலுச்சாமி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச போது கட்சியில் இருந்தாரு, சங்கரகோயில்காரரு. அவர் தேவேந்திர குல சமூகம். அவருடைய மருமகள் ராஜலட்சுமி மந்திரியா இருந்தவங்க. அந்த அம்மாவுக்கு நீங்க சீட்டு தரல, அது உங்க கட்சி வாரம். ஆனா சென்னையில் பிறந்து சென்னையில் படித்த ஒரு தம்பியை கொண்டு வந்து சங்கரகோயில நிப்பாட்டி இருக்கல, அது என்னது? இப்படி 1000 கேள்வி நான் பணிவோடும் உங்க ஊர்ல பணிவோடும் அன்போடும் நான் சொல்லிக்கிடுறேன். இதான் நான் சொல்ல விரும்புகிற செய்தி. அதற்கு நீங்க உங்களிடம் எந்த பதிலும் இல்ல. தொடர்ந்து அதை நீங்க சொல்லாதங்க. உங்க சட்டத்திட்டம், உங்க சாதனைகளை சொல்லுங்க என்கிற அளவில் சொல்லி, செங்கோட்டை மக்களே, இந்த கூட்டத்தில் திரண்டிருக்கிற மக்களே, உங்களை மாதிரி நான் சாதாரணவன், ஒரு ஏழை விவசாய வீட்டில் பிறந்தவன். தலைவர் வைகோ அவர்களோடு 40 வருஷமா விசுவாசமா ஒரே கட்சி, ஒரே தலைவர், ஒரே கொள்கை என்று இருக்கக்கூடியவன். சாதாரண குடும்பத்தில் இருந்து உங்களை போன்ற ஒருவனாக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கான வேட்பாளராக நிற்கக்கூடிய வாய்ப்பை எங்க கட்சி வழங்கி இருக்கு. தளபதி ஸ்டாலின் அவர்கள் எங்களை ஆதரிக்கிறாரு, எல்லா பெரிய கட்சிகளும் ஆதரிக்கிறது. ஆகவே உங்களில் ஒருவனான எனக்கு நீங்கள் வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் வெற்றி பெற்றால் சிறந்த சட்டமன்ற உறுப்பினரைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு, உங்களுக்கு பெருமை தேடி தரக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்வேன் என்கிற உறுதிமொழியை தந்து, வெல்லட்டும் உதயசூரியன், விடியட்டும் தமிழர் வாழ்வு என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். தொடர்ந்து கட்சியின் இளைய தலைவர், திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் துரை வைகோ அவர்களின் உரை.